ஹாய் செல்லகுட்டீஸ், வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப் நம்பருடைய லிங்க் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற லிங்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அட்மின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் சூப்பராக சம்பாதிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு போர்ட்ரேட் மோட்ல இருக்க ஒரு சூப்பரான மூவி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ஒரு மினி ட்ராமா தான், ஆனா 3 நிமிஷமா 30 எபிசோடு இருக்கு. ஸோ இது குட்டி குட்டியா போட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால ஒரு மூவி ஃபார்மேட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இந்த மூவியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கிளாஸா இருக்காங்களே ஹீரோயின், ஆனா சரியான திருட்டு பொண்ணு. ஹீரோயினுடைய அப்பா ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் டெய்லியும் சாப்பாடுக்காக திருடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்க இடம் எதுனா நம்ம ஹீரோ தங்கி இருக்க ஒரு ஹோட்டல் தான். ஹீரோ கிட்ட ஒரு நெக்லஸ் இருக்கு. சோ அந்த நெக்லஸை நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க திருட சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ தங்கி இருக்க ரூமுக்கு நம்ம ஹீரோவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டைக்குள்ள வச்சிருக்கானா, கழுத்துல போட்டிருக்கானா, பாக்கெட்ல வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மும்பரமா தேடிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்ல நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருது. ஏமா யாருமா நீன்னு கேட்கக்குள்ள ஹீரோயின் பயந்து போய் பின்னாடி போறாங்க பாருங்க. காப்பாத்துறதுக்கு நம்ம ஹீரோ கையை நீட்டு ஹீரோயின் மேலே விழுந்துடுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ் நடக்குது. அவ்வளவுதான். இப்ப என்ன கட் பண்ணா நம்ம ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து, ஏமா நீ திருட்டு போனா எதுக்கு இங்க திருடுறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் தாத்தா உங்களை கூப்பிட்டு விடுறாங்க, சீக்கிரமா வாங்க, தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்ல ஹீரோயினும் அப்பாடா எப்படியோ இவன் வெளியே போறான், நம்ம எங்கிருந்து ஓடிடலான்னு பாக்கக்குள்ள ஆனா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயினையும் கார்ல ஏத்த சொல்லிடுறாரு ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருக்காங்க. சார் தயவு செஞ்சு விட்டுருங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டு போயிட்டாதீங்க ப்ளீஸுங்கன்னு சொல்ல ஹீரோக்கா என்னன்னா தாத்தாவுக்கு நம்ம ஹீரோடைய தாத்தாவுக்கு உடம்பு சொல்ல ஹீரோடைய தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுடைய பேத்தியே நான் பார்த்தே ஆகணும், அப்பதான் என் கட்ட வேகும் நான் சாகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை தேடாத இடம் இல்ல, ஆனா ஹீரோக்கு அந்த பொண்ணு கிடைக்காதனால இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் பக்கத்துல தொடன்னு பேசிட்டு இருக்கதை பார்த்து, நான் சொல்ற வேலையை நீ பண்ணனா உனக்கு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமாயி அப்படியா அப்படின்னு சொல்லக்குள்ள கரெக்டா ஹீரோவுடைய கார் டிரைவர் பிரேக் அடிக்கிறான் பாருங்க. நம்ம ஹீரோ மேலே பாத்தீங்கன்னா ஹீரோயின் விழ போறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவே இல்ல. சரி நீ சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன், என்னப்பா பண்ணணும் சொல்லுப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தாத்தாவை பத்தி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அட அவ்வளவுதானே, அவருடைய முன்னாள் லவ்வருடைய பேத்தி மாதிரி நான் நடக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க. தாத்தாவை பாருங்களேன், வாய பொழந்த மெனிக்கா படுத்துட்டு கிடக்குறாரு. மனுஷனுக்கு ஹார்ட் பேஷண்ட் போல இருக்கு. சோ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு போல இருக்கு. 2-3 அட்டன் போயிருக்குது. 3வது அட்டப்ல சாவு கிடக்குற நிலைமையில தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் நீங்க சொன்ன மாதிரி உங்க எக்ஸ் லவருடைய பேத்தியை கொண்டு வந்துட்ட தாத்தா அப்படின்னு சொன்னோடனே திடுதுப்புன்னு படுத்துட்டு இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்து, ஐயோ எனக்கு உன்னை பாக்குறப்ப என்னோட எக்ஸ் லவர் மாதிரியே இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அந்த இடத்துல வேற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஹீரோவுடைய ஆன்டி. சோ இப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியவே இல்லை, என்னடா இது படுத்திருந்த தாத்தா இப்படி எந்திரிச்சு உட்காந்துட்டாரேன்னு சொல்ல சந்தோஷமும் நம்ம ஹீரோக்கு லைட்டா வருது. ஹீரோயின் ஏன்பா நீ சொன்ன மாதிரி நான் நடிச்சிட்டேன், கொஞ்சம் எனக்கு காசு கொடுத்தா நான் இங்க கிளம்பிடுவேன்லன்னு சொல்ல ஹீரோவும் அவன் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் என் கண்ணிலே பற்றக்கூடாது, திருடுத்தனம் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டு ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நம்ம ஹீரோயினுக்கு காசை கொடுக்க ஹீரோயினும் கார்டு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து விட்டா போதுண்டா சாமின்னு குடுகுடுனோட. ஆனா ஆன்டிக்கு டவுட் வந்துடுது, ஆமா நீ கூட்டு வந்த பொண்ணு யாருடா, பொய் சொல்லி தானே நீ கூட்டு வந்த, அந்த பொண்ணை நடிக்க தானே கூட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோ இல்ல ஆண்டி உண்மையாவே தாத்தாவுடைய எக்ஸ் லவருடைய பேத்தி தான் அதுன்னு சொல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்ல அடுத்த நாளே மறுபடியும் தாத்தா படுத்த படுக்கை ஆயிடுறாரு. நான் உடனே எக்ஸ் லவரோட பேத்தியை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்ல தாத்தா அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா தாத்தா, அவளுக்கு தனியா வாழ்க்கை இருக்குல்ல, அவளை அவளோட வாழ்க்கையை பார்க்க விடுங்கன்னு சொல்ல தாத்தா உடனே இல்ல அவ இல்லாம நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் அழுவுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட்ல உட்காந்துக்கிட்டு, டேய் தகப்பா நான் ஒரு நாள் ஃபுல்லா காணும், எனக்கு நீ போனாவது பண்ணியா மெசேஜாவது பண்ணியா, ஒழுங்கா இந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்றா தகப்பா நடு ரோட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா வீடியோ கால் பண்றாங்க. சோ ஹீரோயின் அவங்க அப்பா பிடிச்சி செமையா தீட்ட ஹீரோயினோட அப்பா, ஏமா நான் என்னோட பேக்ரவுண்ட கொஞ்சம் பாரு, என்ன ஒருத்தவங்க கடத்தி வச்சிருக்காமான்னு சொல்ல ஹீரோயினுக்கா ஒன்னும் புரியவே இல்ல. உன்ன போய் யாரடா தகப்பா கடத்த போறாங்க, போய் சொல்லாத, என்ன ஜோக் பண்றியா பிராங்க் பண்றியான்னு சொல்ல, அட லூசு நான் உண்மையாவே
வந்துட்டு என்ன ஒருத்தவன் கடத்தி வச்சிருக்கான், நான் பெத்த பொண்ணா நீ, என்னை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கான்னு சொல்ல கடத்தந்து யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் இப்ப செம்ம கோவத்துல நம்ம ஹீரோ வந்து திட்டுறாங்க, ஒழுங்கா எங்க அப்பா விடுறியா இல்ல உன்னை அந்த துங்களா மாத்திடுவான்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ உங்க அப்பா என் கையில தான் இருக்காங்க, நான் சொல்ற மாதிரி நீ மறுபடியும் வந்துட்டு தாத்தாவுக்கு பேத்தி மாதிரி நடிச்சே ஆகணும், அப்படி பண்ணலன்னா நான் உங்க அப்பா அந்த துங்களா மாத்திடுவேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா, தயவு செஞ்சு நீங்க சொல்ற மாதிரி நான் நடிக்கிறேங்க ப்ளீஸுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே இந்த மாதிரி வந்துட்டு தாத்தாவு கிட்ட போயிட்டு நீ ஃபர்ஸ்ட் போய் பேசுன்னு சொல்ல ஹீரோயினும் நம்ம தாத்தா கிட்ட பேச போவ. ஹீரோயினை பார்த்த உடனே தாத்தா சின்ன குழந்தை மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு, சாப்பிடறாரு, மாத்திரை சாப்பிடறாரு. ஹீரோயின் கிட்ட சிரிச்சு பேச நம்ம ஹீரோவா என்னடா இது நம்மள பார்த்தா மட்டும் மனுஷன் படுத்துக்கிறாங்க, ஹீரோயினை பார்த்த உடனே இப்படி பண்றாப்லேன்னு சொல்ல பத்தாவதுக்கு நம்ம தாத்தா வேற இந்த மாதிரி என்னோட சொத்துல இருந்து பாதி சொத்தை உனக்கு உன் பேர்ல எழுதி வைக்கிறமான்னு சொல்ல ஹீரோயின் அசிஸ்டன்ட் பக்கத்துல போய் நின்னு தாத்தாவுடைய சொத்து எவ்வளோன்னு சொல்ல அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வந்துட்டு தாத்தாவுக்கு மொத்தம் 4000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பாதி சொத்துனா 2000 கோடின்னு சொல்ல அந்த காசை கேட்ட உடனே ஹீரோயின் பெக்க பெக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க, மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. ஏன்னா அவ்வளவு காசு நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை இல்லையா. ஆனா ஆன்டிக்கு செம்மையா கோவம் வந்துட்டு என்னடா இது அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, நீயும் நானுமே இருக்கோம், நமக்கு சொத்தை பாதிக்கு பாதி பிரிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எக்ஸ்லவருடைய பேத்தி நீ சொல்ல அவரும் அதை நம்பிக்கிட்டு ஆமான்றாங்க, உண்மையே சொல்றான் அந்த பொண்ணுதான் எக்ஸ்லவருடைய பேத்தின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோ ஆன்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஆன்டியை சமாதானப்படுத்த நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தலைமாட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ ஏமா இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, என் தலைமாட்டுக்கிட்ட உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேன், என்ன வேணும் உனக்குன்னு சொல்ல எங்க அப்பாவை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்தது இல்லைங்க, ப்ளீஸுங்க எங்க அப்பாவை நான் பாக்கணுங்கன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோவா நல்லா தூங்கிடுறான். பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டர் மேலே நல்லா தூங்கிக்க ஹீரோயினுடனே டே எப்பா எங்க அப்பட பாக்கணும்டா, ஏன் நீ என்னடா என் மேல படுத்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சுட்டு என்ன உங்க அப்பாவை பாக்கணுமா, டெய்லி உனக்கு அவர் வீடியோ கால் தான் பண்ணுவாரு, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுட்டு இருந்தா உங்க அப்பாவும் நீ உயிரோட பார்க்க முடியும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வீடியோ கால் பண்ண ஹீரோயினோட அப்பா சொல்லாரு எம்மா நான் இருக்கிற ரூம்ல நிறைய வந்துட்டு ஏகப்பட்ட பொம்மைங்க ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு, அந்த ஸ்டாச்சு எல்லாம் வந்துட்டு நான் எடுத்துட்டு வந்து நம்ம வந்துட்டு திருட்டு சந்தையில வித்தா கூட நம்ம 2 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்ல பக்கத்துல தான் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு சொல்றான் நீ அதெல்லாம் திருடணும்னு அவசியம் இல்ல, உன் பொண்ணு நான் சொல்ற மாதிரி வந்துட்டு கேட்டாலே அங்க இருக்க பொம்மை ஸ்டாச்சு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கலையான்னு சொல்ல எடுத்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் கேட்டு தொலைற வேற வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சோ இப்ப அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா என்ன பண்றாரு நம்ம ஹீரோயினை வந்துட்டு நல்லபடியா பாத்துக்கிறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாத்தா என்ன பண்றாரு ஹீரோயினுக்கு ஆபீஸ்லயும் வந்துட்டு வேலை போட்டு கொடுக்க சொல்றாரு, ஏன் வீட்டுல ஒரு மனுஷியாவே மாத்திட்டாரு, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியாவும் மாத்திட்டாரு, தங்கச்சி நீ தாண்டா ஒழுங்கா பாத்துக்கணும், நீ இந்த மாதிரி வீட்டுல இருக்க ஒரு லக்ஸரியான ரூம்ல கொண்டு போய் தங்கச்சியை விடுன்னு சொல்ல ஹீரோவும் பல்ல கடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை அந்த ரூமுக்கு கூட்டு போவ. ஹீரோயின் அந்த ரூம்ல இருக்க வெஸ்டேட்லயும் பார்த்துட்டு ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே படுத்துக்கிட்டு செமையா டான்ஸ் ஆட நம்ம ஹீரோ ஏமா இது என்னோட ரூம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஐயோ தாத்தா எனக்கு கொடுத்த ரூம் நான் வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோயினுடைய ஹுட்டியை பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. அப்படியே ஹீரோயினுடைய ஷர்ட் வந்துட்டு கிழிஞ்சிடுது. அச்சோ நான் வச்சிருந்ததே ஒரே ஒரு சட்டை அந்த சொக்காவையும் கிழிச்சு விட்டுட்டியே என்ன மாணவங்க படுத்துட்டியேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நைஸ் செஞ்சு கத்தாத உங்ககிட்ட வேற ட்ரெஸ் இல்லையான்னு சொல்ல ஹீரோயின் நானே திருட்டு போனேன் அங்கங்க நானே ரோட்ல படுத்து தூங்குவேன் எனக்கு எது ட்ரெஸ்ன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய கோட்டை கட்டி கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோ பாக்கிறதுக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்காப்ல. சோ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட டே மச்சான் இந்த மாதிரி நீ மறுபடியும் இந்த நெக்லஸை கவனமா பாத்துக்கடா, மறுபடியும் என்னுடைய ஸ்டெப் பிரதர் என்கிட்ட இருந்து இந்த நெக்லஸ் ஆட்டை போடணும்னு வந்திருக்காண்டா ப்ளீஸ் டான்னு சொல்ல ஆக்சுவலி இந்த நெக்லஸை தான் நம்ம ஹீரோயின் திருடுறதுக்காக ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கால் தடிக்கி கீழே விழுந்து முத்தத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோடைய கார்ல உட்காந்து தாத்தாவுக்கு பேத்தியாவும் நடிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப ஹீரோ ஏண்டா உனக்கு தான் நிறைய வீடு இருக்குல்ல அங்க போய் இந்த நெக்லஸ் மறைச்சு வைக்கலாம்னு சொல்ல ப்ளீஸ் டா மச்சான் இந்த நெக்லஸை நீ தாண்டா மறைச்சு வைக்கணும் அப்பதான்டா என் ஸ்டெப் பிரதர் என்கிட்ட இருந்து இந்த நெக்லஸ் திருட மாட்டான் ப்ளீஸ் டான்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் மேல இருந்து பாத்துக்கிட்டு இந்த நெக்லஸை திருட வந்துதான் நான் இப்ப இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஓ இவன் என்ன இவன் அவனோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே யதார்த்தமா ஒரு லுக்கை விட நீ அந்த பொண்ணு யாருடான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதுவா தாத்தாவுடைய எக்ஸ்லவரோட பேத்திடான்னு சொல்ல இருறா அந்த பொண்ணை போய் பாத்துட்டு வரேன் செம்ம அழகா இருக்கடா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு மேல வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறான் பாருங்க. அழகுல மயங்கிட்டானா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஏமா உன் பேர் என்னமா இது அடிக்கிற வேலுக்கு கோட்லாம் போட்டுட்டு இருக்க நம்ம தான் ஆம்பளை பசங்க மாதிரி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்கிட்ட வம்பு வச்சுக்காத வம்பு வச்சுக்கிட்டா உன்னை அந்த துங்களா மாத்திடுவேன்னு சொல்லிட்டு படிக்கட்டுல இருந்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பிடிச்சி தள்ளி விட்டுட அவனும் கீழே விழுந்து அப்புறம் பேன் மண்டையை பொழுந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தியா என்கிட்ட வம்பு வச்சுக்காத வா எந்திரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கார ஹீரோயினே பிடிச்சி இழுத்துக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுறான். அந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம தாத்தாவும் வந்து என்ன சத்தம் என் பேத்தி என்ன பண்ணீங்க நீங்க டே என்னடா உன் தங்கச்சி நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்றாரு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஓ இந்த பையன் தான் உன்னை வந்து தள்ளி விட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டையும் அடிக்கிறதுக்காக போவேன். ஹீரோயின் அச்சோ தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் அவன் என்ன கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்ல தாத்தாவுக்கு அப்பப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறப்பெல்லாம் அவருடைய லவர் நினைப்பு தான் வருது. நம்ம ஹீரோயினை தாத்தாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. ஹீரோயினை அந்த அளவுக்கு வந்துட்டு கவனமா பாத்துக்கிறாரு. சோ என்னோட எக்ஸ் லவரே என் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வேற சோ வந்துட்டு உன் தங்கச்சி ஒழுங்கா பாத்துக்க, அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யன்னு சொல்ல தாத்தாவும் நம்ம ஹீரோயின் கூட நல்லா பேசி பழகிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் லைட்டா நம்ம ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. என்னடா இது இப்படி மனுஷன் பேசி சிரிச்சிட்டு இருக்காரு, பரவாயில்ல இந்த பொண்ணை நடிக்க கூட்டு வந்ததும் நல்லதுதான் சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு ஹீரோயினுடைய சொக்காவுக்கு சூட்டார்லயே நம்ம ஹீரோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சொக்கா வாங்கி கொடுக்கறதுக்காக டைலர் கிட்ட வர டைலர் ஏகப்பட்ட ட்ரெஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு இதெல்லாம் போயிட்டு பார்த்து போட்டுட்டு வாமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஹீரோயினும் ஒன்னொன்னா போட்டுட்டு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கொண்டு போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து என்னடா மச்சான் இந்த பிள்ளை நீ வந்துட்டு டைலர் கிட்ட கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, ஏமா போமா சொக்காவை போட்டு வா நானும் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உட்காந்துக்கிறான். ஹீரோக்கா அவன் ஃப்ரெண்டை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு செம்மையா ஒரு பிளே பாய், இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு படாத அவஸ்தைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மாமான்னு சொல்ல ஹீரோனு ஏகப்பட்ட ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா எல்லாமே முட்டிக்கு மேல இருக்குது. சோ நம்ம ஹீரோவும் கடுப்பாயிட்டு ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு மஞ்சள் கலர் சொக்கா வாங்கி கொடுக்க அதுவா ஷட்டர் மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு இருக்குன்னு இப்ப ரெண்டு பேருமே அதாவது மூணு பேருமே ஊர் சுத்த போவ ஹீரோடைய ஃப்ரெண்டு டேய் நானும் வரேன்டா ஜெயின் வீன்லன்னு சொல்ல ஹீரோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். ஹீரோக்கு ஹைட்னா ரொம்ப பயம் போல இருக்கு. ஜெயின் வீல் வேற கரண்ட் நின்னு போய் மேல போய் நின்னுக்குது. ஹீரோயின் வேற அச்சச்சோ மேல இருந்து பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கு சைனா நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஜெயின் வீல ஆட்டிக்கிட்டே இருக்க ஹீரோ எம்மா தயவு செஞ்சு ஆட்டாதமா எனக்கு மரண பீதியா இருக்குன்னு சொல்ல கரெக்டா அந்த நேரம் பார்த்து கரண்ட் வருமா ஜெயின் வீல் டக்குன்னு ஆனாவ ஹீரோ போயிட்டு ஹீரோயின் மேல விழ நம்ம ஹீரோயின் மேல மறுபடியும் கிச கொடுத்துறாரு. நம்ம ஹீரோ என்னடா இது அக்க போரா இருக்கே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு ஆணியில கைய வச்சிடுவாங்க. அது நம்ம ஹீரோயினுடைய கையிலே லைட்டா கீறிக்கிட்டு ரத்தமும் வந்துடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டை போட்டு விட்டுறாங்க. லைட்டா ஆணியில கீறினதுக்கே கட்டை போட்டு விட்டாரு நம்ம ஹீரோ. இப்ப வீட்டுக்கு வந்தா தாத்தா ஏடா என்னோட பேத்தியை ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா, பாடுறா கையில எவ்வளவா அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி ஒழுங்கா பாத்துக்க மாட்டியான்னு சொல்ல ஹீரோக்கா செம கடுப்பாவது. என்னடா இது திருட வந்தவள தங்கச்சின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு இந்த தாத்தா ரொம்ப ஓவரா பண்றாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாவ. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி ஹீரோயினை ஊட்டி விட சொல்றாங்க. ஹீரோ கடுப்பாயோ தாத்தா என்னையா சொல்ற ஊட்டி எல்லாம் விட சொல்ற என்னாலாம் முடியாதுன்னு ஹீரோ எந்திரிக்க ஐயோ நெஞ்சு வலிக்குதேன்னு தாத்தா சொல்ல உடனே நம்ம ஹீரோ சார் சரி ஊட்டி விடுற ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இதை சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கு அதை ஊட்டி விடு இதை ஊட்டி விடுன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாய் நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் வேற வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலையை கீழே குனிய தாத்தா வேற டேய் பிராண ஊட்டி விடுறா அந்த தோலை எடுத்து விட்டு ஊட்டி விடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவை கடுப்பாக்கி விட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய வீட்டுல வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது. சோ ஆன்டி என்ன சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ எங்க மானத்தை வாங்கிடாதன்னு சொல்லிட்டு போவ ஹீரோ என்ன பண்ணா சரி வா நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஆனா ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நம்ம ஹீரோயினை அந்த பார்ட்டிக்கு கூட்டு போறது. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை யாருக்கும் தெரியாதனால ஹீரோயின் ஒரு 2 பேர்ட்ட மட்டும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு 2 வயசானவங்க கிட்ட. சோ அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிட்டு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வரான். இவன் ஆன்டியோடைய ஃப்ரெண்டு போல இருக்கு. அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஹீரோயினுக்கு சரக்கையும் ஊத்தி கொடுக்க ஹீரோயினும் நல்லா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பேச்சு துணைக்கு தான் ஆள் இல்ல சரக்கடிக்கவாத ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கடிச்சுட்டு இதுக்கு மேல முடியாதுடா போய் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போதை ஏறி நம்ம ஹீரோயின் போயிட்டு ரூம்ல படுத்துக்க. ஆனா அந்த சரக்கு ஊத்தி கொடுத்தான் தெரியுமா அந்த ஆன்டியோடைய ஃப்ரெண்டு அவன் என்ன பண்றான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோயினும் போதையில அவனை தள்ளி உண்ணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினால முடியல. டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி வந்து வெளியே வராங்க பாருங்க. ஹீரோ மேலே மோதிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இந்த மாதிரி ஒருத்தவன் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இப்ப ஆன்டியோடைய ஃப்ரெண்டுன்றனால நம்ம ஹீரோவாலையும் ஒன்னும் சொல்ல முடியல. பட் என்னதான் இருந்தாலும் பிடிச்சி அவனை பிடிச்சி செம்மையா ஏத்திட்டு இருக்கான். என்னையா பண்ணிட்டு இருக்கா நீ ஏதோ பார்ட்டிக்கு வந்ததுனால உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சம போதையில இருக்காங்களே. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறான். நான் தான் உன்னை பார்ட்டியில பத்திரமா பாத்துருக்கணும் ஆனா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் என்னடா இது பாசமலை பொலிதான் நம்மள பார்த்தாலே எரிச்சலாமா சரி பரவாயில்ல உடுப்பா நீ டென்ஷன் ஆகாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி தாத்தா வேற அப்பப்ப என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு நீ ஒண்ணு கடுப்பாவாதன்னு சொல்ல அடுத்த நாள் இந்த மாதிரி பார்ட்டியில ஒருத்தவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்த விஷயம் தாத்தாக்கு தெரிய வர தாத்தா என்ன பண்றாரு ஹீரோவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அவளோட புருஷனாவது பாத்துப்பான்லன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ என்ன தாத்தா லூஸ் மாதிரி பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல கல்யாணம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் நடிக்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா ஹீரோயினுக்கு செம்மையா உடம்பு சரியில்லை. ஏன்னா அவன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செம்மையா
பயந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கையை வர நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ நைட்டு ஃபுல்லா ஹீரோயினை உட்காந்து பாத்துக்கிறான். ஹீரோயினை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோயினோட கியூட்னஸ், தாத்தாவை நல்லா பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனசுலாம் ஹீரோவுக்கு பிடிக்க வர இப்ப அடுத்த நாள் நம்ம தாத்தா ஹீரோயின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோமா உனக்கு ஒரு பையனை பாக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி ஸ்லோ மோஷன்ல பாக்க நம்ம ஹீரோவா எம்மா இதுக்கு மேல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது தாத்தா இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்ல உடனே ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல தாத்தா அவளுக்கு 20 வயசு தானே ஆகுதுன்னு சொல்ல டேய் நீ போடா உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் ஏன்பா நீ தான் இந்த நடிக்க கூட்டு வந்த என்னமோ தாத்தா என்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வைக்க சொல்றாரு என்னாலாம் முடியாதுப்பா என்னப்பா நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உட்காந்து ஹீரோ கிட்ட பழுமை. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன் இங்க பாரு பேசாம வந்துட்டு நான் இங்க இருந்து ஓடிடுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோ அதெல்லாம் பண்ணாத தாத்தாவுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறிட்டு இருக்கு நீங்க வந்து போயிட்டு அது மறுபடியும் தாத்தாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் தெரிய வருது. ஏண்டா அந்த பிள்ளைக்கு கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க பேசாம நானே அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அடுப்பாவரா ஏண்டா ஆல்ரெடி நீ ஏகப்பட்ட பொண்ணுங்களை ஏமாத்திட்டு லவ் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கான் உனக்கு ஹீரோயின் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்ட இருந்தாலும் ஹீரோடைய ஃப்ரெண்டு அமைதியா இல்லாம ஹீரோயின் கிட்ட போயிட்டு ரூட்டை விடுறான். நம்ம ஹீரோயினா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. நீ யாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சாங்க நம்ம ஹீரோயின். பட் என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு நூல் விடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா யோசிச்சுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான் பேசாம நீ தாத்தா முன்னாடி ஒரு கெட்ட பொண்ணு மாதிரி நடிய அப்படி நடிச்சா கண்டிப்பா தாத்தாவுக்கே உன்னை பிடிக்காம போயிடும் அதுக்கப்புறம் நீயுமே இந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டுனா தாத்தாவுடைய நிலைமையும் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் நீங்க வந்து நார்மலா வீட்டை விட்டு வெளியே போனதுன்னு தாத்தாவுக்கு உடம்பு முடியாம போகும்னு சொல்ல ஹீரோயினும் சூப்பர் ஐடியாப்பா கண்டிப்பா நான் நடிச்சிடறேன் கெட்ட பொண்ணா தானே நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் என்ன பண்றாங்க சாப்பிடறதுக்காக வராங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிழிஞ்சு போன சாக்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அசிங்கமான ட்ரெஸ் முடிய வர தலை சீவாம தாத்தா முன்னாடி சாப்பிடறதுக்காக வந்து உட்கார ஆனா அப்ப கூட நம்ம தாத்தா உன்னை பாக்குறதுக்கு என்னோட எக்ஸ் லவர் மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவுக்கு பொறையே ஏறிடுது. என்னையா ஐயோ இந்த பிள்ளை நீ வந்துட்டு இந்த மாதிரி கெட்ட பொண்ணு நினைக்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அடிப்பாங்க. ஆனா போகடா போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எந்திரிச்சு போறான் பாருங்க. அப்பதான் நம்ம ஆன்டி என்ன பண்றாங்க வந்து உண்மையை சொல்றாங்க இந்த மாதிரி அப்பா இவன் வந்துட்டு உங்க எக்ஸ் லவருடைய வந்துட்டு பேத்தியே கிடையாது ஹீரோ நடிக்க தான் வந்துட்டு கூட்டு வந்திருக்கான்னு சொல்ல ஹீரோவும் வேற வழியே இல்லாம ஹீரோனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வேற வைக்கிறேன்னு சொல்றாங்களேன்றதுக்காக ஹீரோவும் ஆமா தாத்தா இது உங்க எக்ஸ் லவரோட பேத்தியே கிடையாது தாத்தா மன்னிச்சிடுங்க தாத்தான்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் தாத்தாவை பிடிச்சிருந்தனால தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தாத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாரி கேட்க ஆனா தாத்தா என்ன சொல்றாரு பரவாயில்லமா இந்த மாதிரி நீ என் பேத்தியே இல்லைன்னா என்ன பரவாயில்ல நீ என் வீட்லயே இருன்னு சொல்ல ஆனா ஆண்டிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதான் உங்க எக்ஸ்லோட பேத்தி இல்லைன்னு ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளையை வீட்டுல தங்க வைக்கணும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அவளை இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கு நம்ம ஹீரோயினா பேத்தியா இருந்தாதான் பிடிக்கணுமா என்ன அவ இந்த வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்துட்டு சொல்ல ஆனா ஆண்டி ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவ்வளவுதான் மறுபடியும் நம்ம தாத்தா நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துறாரு. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இங்கே இரு என்னோட எக்ஸ்லவரோட பேத்தியா இல்லைனாலும் ஆனா உன்னை பாக்குறப்ப என்னோட எக்ஸ்லவர் மாதிரியே இருக்கு அந்த முகஜாடையே தான் இருக்கு பேசாம நீ இந்த வீட்லயே தங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. மறுபடியும் கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆண்டிக்கா செம்ம கடுப்பாவுது. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு வேற டேய் நான் அந்த பிள்ளையை லவ் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து அங்க உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். வயலின் இல்ல அது பேர் என்ன எனக்கு தெரியல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வாசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க பாருங்க. நீ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பரா வாசிக்கிற மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல டக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா ரவாக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ஆனா வந்துட்டு அவனுடைய தம் ஃபிங்கரை வச்சுதான் கிஸ் பண்றான். ஆனா இதை அவன் போட்டோ எடுத்துக்கிட்டு போய் ஆண்டி கிட்ட காமிச்சு விட்டானா. ஆண்டி இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாவுறாங்க. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா நீயே ஒரு வந்துட்டு எங்கேயோ ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்படி வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்கியா அவனோட அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுதான் உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கும் விஷயம் தெரிய வருது. இப்ப ஆண்டி திட்டின உடனே நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். நீ எதுக்கு அவனை கிஸ் பண்ணன்னு சொல்ல ஹீரோயின் நான் உனக்கு கிஸ் பண்ணல அவன் தான் தம் ஃபிங்கரை வச்சு கிஸ் பண்ணி வந்துட்டு போட்டோ எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் தாத்தாக்கு அதுக்குமே போகுது. இப்போ உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து தாத்தா நானே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா நான் தானே கிஸ் பண்ண அவள அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்ல தாத்தா உடனே கிஸ் பண்ண நீ தாண்டா என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு ஆர்டரையும் கொடுத்துட்டாரு. ஆனா இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு இதோ என் கழுத்துல போட்டிருக்கேன் செயின் இப்பவே அவளுக்கு போடுறேன் தாலி அப்படின்னு சொல்லிட்டு செயினை கழட்ட ஹீரோக்கு அடுப்பாயி தாத்தா கிஸ் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணுமா என்ன லூசா நீ என்ன நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா அந்த பொண்ணு கிட்ட என்ன ஃபீலிங்ஸ் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோடைய மனசுலயும் ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கனால சோ நம்ம ஹீரோவுக்கும் வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் வேற உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோடைய ஃப்ரெண்டு விடாம வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நான் தானே உனக்கு கிஸ் பண்ணேன் நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோமா இந்த பாவத்தை நானே ஏத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயிட கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வரான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ நடுவுல உட்காந்து அந்த கையை வச்சு இந்த கௌசிக்கு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிட்ட
நம்ம ஹீரோ டே அந்த பிளே கிஸ் பண்ண வாயை குளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து தூக்கி கொண்டு போய் வந்துட்டு சோஃபால படுக்க வைக்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் அப்படியே போதையிலே ஒரு விஷயத்த சொல்றாங்க, கிஸ் பண்ணவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்படி பார்த்தா நீ தானே 1க்கு 2 டைம் எனக்கு கிஸ் பண்ண, அப்ப பேசாம நீ நானுமே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க பாருங்க. இப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்குது போல இருக்கு. போதையிலேயே அவங்களுடைய லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் மேல கொஞ்சம் குஜால் லவ்ல தான் இருந்திருக்காங்க. அப்படியே 2 பேருமே போதையிலே கிஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய லவ்வையும் பரிமாறிக்கிறாங்க. ஹீரோ எப்படி இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு பேந்த முழிச்சிட்டு இருக்கான் பாருங்க. சோ வந்துட்டு வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவும் சொல்லிட்டான், கல்யாணம்னு ஒண்ணு கட்டினா நான் இந்த பிள்ளை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்ல, தாத்தா என்னடா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. தாத்தா நீ என்ன லூசா, நான் தான் அவளை ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஆன்டி இருக்காங்களே அவங்க இன்னும் கொஞ்சம் கோவப்படுறாங்க. ரோட்ல போற யாரோ ஒரு பொண்ணை எப்படி வந்துட்டு நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல. தாத்தா சரி ஓகே பரவாயில்ல நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிடுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க சதி என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இத்தனை நாளா சிங்கிளா தெரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க எக்ஸ்லவருடைய பேத்தி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் தான் வேணும்னே ஹீரோடைய ஆழ் மனசுல இருக்க ஒரு ஜலச தூண்டி விட்டு ஹீரோயினை சேர்த்து வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன தாத்தா நீங்க சொன்ன மாதிரியே நான் நடிச்சனா அப்படின்னு சொல்ல, தாத்தா டே சூப்பரா பலே ஆக்டிங் பண்ணிட்டடான்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷப்பட்டு இருக்கா. தாத்தாவுக்கு ஹீரோயினை பிடிச்சதுனால ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறமா நான் உன்னை வந்துட்டு நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவருடைய லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ண. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, மறுபடியும் அதே டைலரை கூட்டு வந்து ஹீரோயினுக்கு ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸே ரெடி பண்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தது என்ன டுமால் கல்யாணம் தான் அப்படின்னு. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு அழகா ஒரு செம்மையா ஒரு வெட்டிங் ட்ரெஸ் ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட வெட்டிங்கான ப்ரப்போசலையும் நம்ம ஹீரோயின் கிட்ட பண்ற. ஹீரோயினுமே அந்த ப்ரப்போசலை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ரொமான்ஸ் தான் சாட் தான் 2 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் ஒண்ணு வருது, உங்க அப்பாவை நான் கடத்தி வச்சிருக்கேன், உங்க அப்பா உனக்கு வேணும்னா ஹீரோ கிட்ட இருக்க அந்த செயின் எனக்கு வேணும், நீ அதை கொண்டு வந்து கொடுத்தாதான் உங்க அப்பாவை நான் உசுரோட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பண்ணது யாருன்னு தெரியல, ஹீரோயின் செம்மையா பதட்டமா வராங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருக்க இல்லையா அவன் ஃப்ரெண்டுடைய செயின், இப்ப நம்ம ஹீரோயின் அதை திருடுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. இப்ப வேற வழியே இல்லாம சரி ஓகே நம்ம அந்த செயினை திருடினாதான் அப்பாவுடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் திருடுறதுக்காக போறாங்க. ஆனா அவங்களுக்கு மனசே வரல. சோ ஆனா வேற வழியும் இல்ல, அப்பாவை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம அந்த செயினை திருடக்குள்ள ஹீரோடைய அசிஸ்டன்ட் காரன் பார்த்தாராம். இதை போயிட்டு நம்ம ஹீரோடைய காதலையும் ஓதிறான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இன்னும் திருந்தவே இல்ல, அவ இன்னும் ஒரு திருடியா தான் இருக்கா, அவளையா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கவே இல்ல. அப்படி கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வர, ஆன்டிகா சுத்தமா இது பிடிக்கவே இல்ல, தாத்தா செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இந்த டைம் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுடைய என்ட்ரி. அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. சோ ஹீரோயின் அந்த செயினை கொடுத்துட்டாங்க போல இருக்கு திருடி, அது என்ன எதுன்னு தெரியல. சோ இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு செம்மையா சந்தோஷப்பட, ஹீரோ இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க உன்னை நான் கண் கலங்காம பார்த்துப்பேன் செல்லோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்படியே 2 பேருக்குமே மேரேஜ் நடக்க போற கேப்ல அந்த இடத்துல ஒரு பொண்ணுடைய சவுண்ட் கேக்குது, நீனு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்ப என்ன நீ பாத்துக்கிறேன்னு சொன்னியே, அப்ப என்னுடைய கதை என்ன ஆகுது அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, எல்லாரும் திரும்பி அந்த பொண்ணை பார்க்க அப்படியே இந்த மூவி இதோட முடியுது. இது ஒரு மினி மூவின்றதுனால சீசன் 1 முடிஞ்சிருக்கு, சீசன் 2 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை ஆன்டிக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காதனால ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காங்களா, இல்ல ஹீரோவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா, என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் புரியல. ஹீரோயினை யார் அந்த சைனா ஹீரோ கிட்ட இருந்து திருட சொல்லியிருப்பா எதுவுமே தெரியல. இது எல்லாமே சீசன் 2ல தான் தெரிய வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீசன் 2க்கான அப்டேட் வரும். டாடா பை பை, see you.